குட் மார்னிங் வியூவர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நோட் அண்ட் ஆன்சிஸ்டர். ஸோ இந்த ப்ராப்ளமோட ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் நோட்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ அதாவது நம்ம கொடுத்துருக்க பைனரி சர்ச் ட்ரீலேருந்து ஏதாச்சும் ரெண்டு நோட் எடுத்துக்கலாம் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனால் நம்ம எடுக்கிற ரெண்டு நோடுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கலாம். பட் ஆனால் கண்டிஷன் என்னன்னா வந்து ஏ இஸ் அன் ஆன்சிஸ்டர் ஆஃப் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இஸ் ஆன்சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னா என்னன்னா வந்து நம்ம கன்சிடர் பண்ற ஏ அண்ட் பினோட வந்து ஒன்று ஏ வந்து பியோட சைல்டா இருக்கணும், இல்ல ஏ வந்து பியோட ஆன்சிஸ்டரா இருக்கணும். ஸோ இதோட நெக்ஸ்ட் இதோட நம்ம டிராயிங் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ இன்னும் கிளியரா புரியும். நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு எப்படி ஃபர்தரா இந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த பைனரி சர்ச் ட்ரீலேருந்து நம்ம வந்து ரெண்டு நோட் எடுக்கணும். ஸோ அந்த ரெண்டு நோட் வேல்யூஸோட டிஃப்ரென்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். பட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்னன்னா வந்து நம்ம எடுக்கிற ரெண்டு நோட் வந்து ஒன்று ஆன்சிஸ்டர் அண்ட் சைல்டு நோடாக இருக்கணும். ஸோ ஆன்சிஸ்டர் அண்ட் சைல்டு நோட் அது பெட்டராக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு நோட் எடுக்கிறோன்னா அந்த ரெண்டு நோடுமே வந்து அந்த டிராவல்சல் பாத்லேயே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 7ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி இந்த 7ன்றது வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் நோடு வந்து 8ன்னு இருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து 3ன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு கீழே வந்து 1ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டிராவல்சல் பாத்தில் பார்க்கும்போது நமக்கு இருக்க மேக்ஸிமம் அண்ட் மின் நோடு என்னன்னு பார்த்தா வந்து மேக்ஸிமம் நோடு வந்து 8, மின் நோடு வந்து 1. ஸோ இதை நம்ம வந்து பேர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம திருப்பியும் வேற என்ன டிராவல்சல் பார்த்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 3லேருந்து 6 இருக்கு, 6லேருந்து 4 இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டிராவல்சல் பாத் 8361 8364ல வந்து நமக்கு என்ன மின் அண்ட் மேக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 8, மின் வந்து 3. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேற அடுத்த டிராவல்சல் பார்க்கும்போது 6லேருந்து 7க்கு போகுது. ஸோ இந்த டிராவல்சல் பாத் அதாவது 8367 இந்த டிராவல்சல் பாத்தில் மின் அண்ட் மேக்ஸ்ன்னு எடுத்தா 8 அண்ட் 3 தான் வந்து மேக்ஸ் அண்ட் மின்னா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம திருப்பியும் டிராவல் பேக் பண்ணி 8க்கு வந்து 8ஓட ரைட் நோட்ல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது 10 இருக்கு. ஸோ 10லேருந்து 14 இருக்கு, 14லேருந்து 13 சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த டிராவல்சல் பாத் 8, 10, 14, 13 இந்த டிராவல்சல் பாத்தில் மேக்ஸ் அண்ட் மின் வேல்யூ சொல்லி எடுத்து பார்க்கும்போது மேக்ஸ் வேல்யூ வந்து 14 இருக்கு, மின் வேல்யூ வந்து 8 இருக்கு. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க எல்லா டிராவல்சல் பாத்தில் இருக்க மின் அண்ட் மேக்ஸை கன்சிடர் பண்ணுவோம். சொல்லி பார்க்கும்போது 8 and 1 இதோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 7, 8 and 3 இதோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 5, 8 and 3 இதோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 5, 14 and 8 இதோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 6. ஸோ இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ எந்த டிராவல்சல் பாத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து இந்த 831ல தான் மேக்ஸிமம் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ அவுட்புட் வந்து 7. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம வந்து லாஜிக்கல் லெவலில் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை பார்க்கலாம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ப்ராப்ளத்தை டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சால சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம் டிஎஃப்எஸ் சொல்லிட்டு அதில் 3 வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து நோட், ஒன்று மின் வேல்யூ, மேக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம்னா 8ன்ற அந்த நோட் வேல்யூவே பாஸ் பண்ணுவோம். அப்புறம் மின் அண்ட் மேக்ஸுக்கு டிஃபால்ட்டாக 8 தான் பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு 8 சொல்லிட்டு பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து நோடு வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸ் மைனஸ் மின் வேல்யூ சொல்லிட்டு பாஸ் பண்ணுவோம். ஸோ நோடு வேல்யூ எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது கடைசி நோடுக்கு அப்புறம் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட்னு எப்பயாச்சும் நோடு வேல்யூ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லன்னு சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் நமக்கு நல்ல ரிட்டர்ன் ஆகாது. நம்ம நெக்ஸ்ட் வந்து மின் அண்ட் மேக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். மின் அண்ட் மேக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ண மின் வேல்யூ மேக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அந்த கரண்ட் நோடோட வேல்யூ செக் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கண்டிஷனில் மின் வேல்யூ 8 தான், அப்புறம் நோட் வேல்யூ 8 தான். ஸோ 8 தான் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் வேல்யூ 8 தான், நோட வேல்யூ 8 தான். ஸோ 8 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் லெஃப்ட் இதுக்கு பிரான்ச் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் அதாவது 8th அந்த பிரான்ச் நோட்ல இருந்து லெஃப்ட் இதுக்கு நம்ம வந்து பிரான்ச் பண்ணுறோம். ஸோ நோடோட லெஃப்ட் எடுத்துக்கிறோம். அப்புறம் அதோட மின் வேல்யூ அண்ட் மேக்ஸ் வேல்யூ அதாவது 8 சொல்லிட்டு பாஸ் பண்ணுறோம். ஸோ நோடோட லெஃப்ட்னு பார்க்கும்போது ஸோ 3. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து 3ன்னு பாஸ் பண்ணிட்டு அப்புறம் மின் அண்ட் மேக்ஸ் வேல்யூக்கு 8 சொல்லிட்டு பாஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல வந்து அந்த நோடுன்ற வேல்யூல 3 பாஸ் ஆகும், அப்புறம் 8 சொல்லிட்டு பாஸ் ஆகும். ஸோ இப்போ நோட் வேல்யூ நல்லான்னு செக் பண்ணோம். ஸோ நல்லா இருக்காது. அப்புறம் மின் வேல்யூ பார்க்கும்போது மின் வேல்யூ நம்ம 8 பாஸ் பண்றோம். நம்ம கரண்ட்ல இருக்க நோட் வேல்யூ வந்து 3. ஸோ ஆட்டோமேட்டிக் 3 சொல்லிட்டு மாறிடும். அதே மாதிரி மேக்ஸ் வேல்யூ 8 பாஸ் பண்றோம். நோடோட வேல்யூ வந்து 3. ஸோ மேக்ஸ் வேல்யூ 8 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு திருப்பி பிரான்ச் பண்றோம். ஸோ லெஃப்ட்டுக்கு பிரான்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 3லேருந்து லெஃப்ட் வந்து 1 தான்.
ஸோ 1க்கு பிரான்ச் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து 1 பாஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த மின் வேல்யூ இப்போ கரண்டாக வச்சுக்க மின் வேல்யூ 3 அப்புறம் வந்து மேக்ஸ் வேல்யூ 8. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் தான் நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஒன்னோட 1 நல்லா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஸோ 1 வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி 1ஓட மின் வேல்யூ பார்க்கும்போது மின் வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணுறது வந்து 3. ஆனால் இப்போ கரெக்டாக நோட் வேல்யூ வந்து 1. ஸோ இப்படி பார்க்கும்போது மின் வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிட்டு மாறிடும். அதே மாதிரி இப்போ மேக்ஸ் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணது 8, நோடோட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ வந்து 8ன்னு தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் திருப்பி நம்ம வந்து லெஃப்ட்டுக்கு பிரான்ச் பண்ணி லெஃப்ட் இதுக்கு திருப்பி லூப் பண்ணும்போது திருப்பி வந்து இந்த நோடோட லெஃப்ட்னு பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கேஸ்ல தான் வந்து நோட் லெஃப்ட்ல எதுவுமே இருக்காது. ஸோ நோட் லெஃப்ட்ல எதுவுமே இல்லாதன்றதுனால ஸோ இப்போதான் நம்ம நல்லுன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நல்லுன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து மின் வேல்யூல என்ன பாஸ் பண்ணுவோம்னா வந்து 1ன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுவோம். மேக்ஸ் வேல்யூல 8ன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து இப்போ இந்த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போது இந்த நல் ஈக்குவல் டு நல்லுன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அப்புறம் மேக்ஸ் அண்ட் மின் வேல்யூ நம்ம பாஸ் பண்ண 8 and 1க்கு மைனஸ் பண்ணி 7ன்றது ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இந்த 7ன்றது இந்த லெஃப்ட் டிஃப்க்கு 7ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா ரைட் டிஃப்க்கு வரும். ஸோ ரைட் டிஃப்க்கு திருப்பியும் இந்த 1ஓட ரைட் டிஃப்க்கே தான் வரும். ஸோ 1ஓட ரைட் டிஃப்க்கு வரும்போது என்ன ஆகும்னா வந்து நோட் டாட் ரைட்னு இருக்கும்போது ஸோ நோட் இந்த 1க்கு ரைட்லையும் எதுவுமே இல்லை. ஸோ அகைன் திருப்பி நல்லு தான் பாஸ் ஆகும். ஸோ நல்லுன்னு பாஸ் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து மின் வேல்யூ பார்க்கும்போது மின் வேல்யூ நம்ம ப்ரீவியஸாக இருந்த 1ம் மேக்ஸ் வேல்யூ 8ன்றது பாஸ் ஆகும். ஸோ 8ன்றது பாஸ் ஆகும்போது திருப்பி வந்து நோட் நல்லுன்னு தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து திருப்பி வந்து மேக்ஸ் மைனஸ் மின் வேல்யூ 7 சொல்லிட்டு பாஸ் ஆகும். ஸோ இப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்னா வந்து லெஃப்ட் டிஃப்ல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி வேல்யூ 7ன்றது வரும். அதே மாதிரி ரைட் டிஃப்லையும் 7 தான் வரும். ஸோ மேத் டாட் மேக்ஸ்ன்னு போகும்போது ஸோ ரெண்டுத்துமே லெஃப்ட் அண்ட் ரைட் 7ன்றதுனால 7ன்றது தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த 7ன்றது எங்க ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து 3ஓட லெஃப்ட் டிஃப்ல வந்து 7 இருக்கு அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் ஆகும். ஸோ அடுத்து என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னா 3ஓட ரைட்டுக்கு பிரான்ச் ஆகும். ஸோ 3ஓட ரைட்டுக்கு பிரான்ச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நோட் டாட் ரைட்ல வந்து என்ன ஆகும்னா 6ன்னு சொல்லிட்டு பாஸ் ஆகும். பட் 3 இருந்த பொசிஷன் அப்போ இருந்த மின் வேல்யூ மேக்ஸ் வேல்யூ தான் கன்சிடர் ஆகும். ஸோ 3 இருக்கும்போது இருந்த மின் வேல்யூ என்னன்னா வந்து 3 தான். அதே மாதிரி மேக்ஸ் வேல்யூ வந்து பார்க்கும்போது 8 தான். ஸோ இந்த 8ன்றது பாஸ் ஆகும். ஸோ இந்த ஐட்ரேஷன் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நோட் வேல்யூ 6, மின் வேல்யூ 3, மேக்ஸ் வேல்யூ 8. ஸோ நோட் நல்லா செக் பண்ணும், நோட் நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த மின் வேல்யூல வந்து நம்ம பாஸ் பண்ண 3 இருக்கும். நோடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. ஸோ 3 6 அப்படி இருக்கும் ஆகாது. ஸோ மின் வேல்யூ 3ன்னு ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி மேக்ஸ் வேல்யூ 3 பார்க்கும், நோடோட வேல்யூ 6. ஸோ நோட மேக்ஸ் வேல்யூ 8 பார்க்கும், நோடோட வேல்யூ வந்து 6 தான். ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது, திருப்பி 8 தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா வந்து இப்போ இந்த 6ல இருக்கு. 6க்கு நம்ம ஃபைன் பண்ணும்போது திருப்பி வந்து என்ன ஆகுதுன்னா வந்து 6ஓட லெஃப்ட்டுக்கு பிரான்ச் ஆகும். ஸோ 6ஓட லெஃப்ட்டுக்கு பிரான்ச் ஆகும்போது என்ன பாஸ் ஆகும்னா 4 பாஸ் ஆகும். ஆனால் நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த மின் வேல்யூ வந்து 3 தான். அதே மாதிரி நோடோட மேக்ஸ் வேல்யூ என்ன வந்து 8 தான். ஸோ 4 3 8 4 3 8ன்றது பாஸ் ஆகும். 4 3 8ன்றது பாஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகும். இதுல போகும்போது திருப்பி வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. மின் வேல்யூ பார்க்கும், மின் நம்ம பாஸ் பண்ண 3, பட் ஆனால் நோட் வேல்யூ 4 தான். ஸோ 3 ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி 8க்கு வந்து நான் மேக்ஸ்ல நான் பாஸ் பண்ணது 8, நோடோட வேல்யூ 4. ஸோ திருப்பி வந்து 8 ரிட்டர்ன் ஆகும். ஸோ திருப்பி வந்து நோடோட லெஃப்ட்டுக்கு போகும். ஸோ நோடோட லெஃப்ட்டுக்கு இங்க போகும்போது திருப்பியும் நல்லுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நல்லுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகும்னா வந்து இந்த கண்டிஷன்ல அதை வந்து நம்ம பாஸ் பண்ற மேக்ஸ் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 8, நம்ம பாஸ் பண்ற மின் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3. ஸோ 8 - 5 3, 8 - 3 5. 5ன்றது தான் வந்து இப்போ இங்கிருந்து வர இந்த இதோட அவுட்புட். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நம்ம ஃபைன் பண்ணி வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இதில் பார்க்கும்போது 5 தான் வரும். ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ 8 3 6 7. ஸோ இதில் பார்க்கும்போது 8 தான் மேக்ஸ் வேல்யூ, 3 தான் மின் வேல்யூ. ஸோ இதுலேருந்து வர்றதும் 5 தான். பட் ஆனால் இந்த ஐட்ரேஷன் நம்ம பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ 7. ஸோ இந்த 5 அது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நோட்ல வரும்போது ஸோ இதோட மேக்ஸ் பார்க்கும்போது 5 தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து மேக்ஸ் வேல்யூன்னு பார்க்கும் 7 and 5. ஸோ 7 and 5க்கு மேக்ஸ் வேல்யூ பார்க்கும்போது 7ன்றது இங்கே ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிகர்ஷன் மூலியமா இந்த ரைட்டுக்கு பிரான்ச் ஆகும். இந்த ரைட்டுக்கு பிரான்ச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்க வரும்போது இதோட மேக்ஸ் வேல்யூன்றது சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதோட மேக்ஸ் வேல்யூ வந்து 10ன்னு மாறிடும். அப்புறம் 8 தான் மின் வேல்யூ அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி திருப்பி இந்த இடத்துல வரும்போது மேக்ஸ் வேல்யூ வந்து 14ன்னு மாறிடும், மின் வேல்யூ வந்து 8ன்றது சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வரும்போது
எதுவுமே சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் ஆல்ரெடி மேத்ஸ் வேல்யூ 14 தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் ஆகும்னா 6ன்றது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த ரைட் பிரான்ச்சோட வேல்யூ வந்து 6ன்றது ரிட்டர்ன் ஆகும். ஸோ கடைசியா இந்த ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு வந்து அது வந்து math.maths செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ரிசல்ட் வந்து 7ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த அப்ரோச் மூலியமா நம்மளால வந்து இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் அரைவ் பண்ண முடியுது. ஸோ பேசிக்கா இந்த அப்ரோச்ல என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ பாத்தீங்கன்னா வந்து டிஎஃப்எஸ் அப்ரோச் மூலியமா நம்ம ஒவ்வொரு பாத்தையுமே டிராவல்ஸ் பண்றோம். அதாவது 8ல இருந்து 3, 3ல இருந்து 1 அப்படின்றது டிராவல்ஸ் பண்றோம். அதே மாதிரி 8ல இருந்து 3, 6ல இருந்து 4 அப்படின்றது டிராவல்ஸ் பண்றோம். அப்புறம் 8, 3, 6, 7 இந்த ப்ராசஸ் டிராவல்ஸ் பண்றோம். 8, 11, 14, 13. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்தையும் நம்ம டிராவல்ஸ் பண்ணிட்டு இந்த டிராவல்சல் பாத்துல இருக்க மேக்ஸ் அண்ட் மின் வேல்யூ எடுத்துட்டு நம்ம வந்து ஃபைண்ட் பண்றோம். இந்த சொல்யூஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லாட்டி வந்து வேற ஏதாவது பெட்டர் அப்ரோச் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளமோட லீட் கோட் லிங்க் அண்ட் கிட்டப் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். இந்த சொல்யூஷன் உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய லீட் கோட் சொல்யூஷன்ஸ் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.